சின்னத்துறை வெட்டுப்பட்ட சம்பவம் மூடி மறைப்பதற்கு உடனே திரௌபதி அம்மன் கோயிலை திறக்கிறீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சுல, அன்னைக்கு திறக்காம இன்னைக்கு வந்து திறந்ததனுடைய மௌனம் என்ன? அரசுடைய கடமை என்ன? ஆக ஒரு சம்பவத்தை உச்சகரமாக, அதாவது என்ன, உலக தமிழர்கள் முழுக்க சின்னத்துறை பேசப்படுகிற ஒரு தம்பி, அவனுக்கு 4வது முறையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இதை விட கேவலம் இந்த அரசுக்கு என்ன இருக்கு? மக்கள் காரி துப்புறான். இதை மூடி மறைப்பதற்கு, இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு உடனடியாக திரௌபதி அம்மன் கோயிலை போய் திறக்கிறீங்க. தீவெட்டிப்பட்டி கோயிலை எப்ப திறப்பீங்க சொல்லுங்க. அப்ப இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு இன்னொரு சம்பவத்தை கிளப்புகிறார். தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி அறிக்கை சொல்லுது, 75% அகில இந்திய முழுக்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் வாழ்கிறார்கள். எத்தனை சதவீதம் முழுதுனா 69%. இந்த 31% எங்கன்னு யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? எங்க 31% எடுத்து தின்பவர்கள் யார்? ஆரிய பார்ப்பனர் கூட்டம். ஏன் எவனும் கேள்வி கேட்கல? பொது பிரிவுக்கு எல்லாமே கலந்து தானே இருக்கும். அப்படி இல்லை, அங்கே கூடுறது இங்கே ஆரியர். சொல்றேன், தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகள் 2019 1144 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த வழக்காவது தீர்ப்பு வந்திருக்கிறதா?